ஒவ்வொரு வருஷம் மழை தான். ஆனா அந்த கார்த்திகை தீபத்துக்கு மட்டும் மழை எப்படிதான் வருமோ தெரியல. அந்த டைம் ஃபர்ஸ்ட் டே அப்படி இப்படின்னு மழை பெஞ்சிச்சு, எப்படியோ கொஞ்சம் விட்டுச்சு. சரி, அந்த கேப்ல பாத்தீங்கன்னா விளக்கு ஏத்தி முடிச்சிட்டேன். ஆனா செகண்ட் டே எப்படி பண்ண முடியும் தெரியல. அதே மாதிரி விளக்குலாம் ரெடி பண்ணி வாசல்ல கொண்டு போய் வச்சு சரி விளக்கேத்தலாம்னு சொல்லிட்டு விளக்கேத்த ரெடி பண்ணி வச்சிருக்கேன். இந்த மாதிரி ஒரு கோலத்தை நீங்க எங்கேயும் பார்த்துருக்கவே மாட்டீங்க. என்னோட கிரியேட்டிவ் திங்க்ல நானே அந்த ஸ்பாட்ல என்ன தோணுதோ அப்படியே போட வேண்டியதுதான். மறக்காம கோலம் எப்படி இருந்துச்சு சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் டே தான் இயற்கையை சதி பண்ணுச்சு, விளக்கே ஏற்ற முடியாம கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் ஏத்தினேன். கொஞ்சம் லைட்டா ரெயின் டிராப்ஸ் எல்லாமே இருந்துச்சு. செகண்ட் டே வந்து மழையே இல்ல, நல்லபடியா விளக்கேத்தி முடிச்சிடலாம்னு சொல்லிட்டு இன்னைக்கு களத்துல இறங்கிட்டேன். வீடை சுத்தி அகல் விளக்கு நிறைய வைப்பேன். இந்த வருஷம் கிளைமேட் சேஞ்சஸ்னால கம்மியா தான் எடுத்து பண்ணிட்டு இருக்கேன். குத்து விளக்கு அகல் விளக்கு எல்லாமே ஏத்தி முடிச்சாச்சு. சரி, ஓகே, நம்ம வேலையை கடமை கரெக்டா பண்ணிட்டோம், இயற்கை எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு நினைச்சிட்டு ரிலாக்ஸா இருந்தான். இந்த பக்கம் பார்த்தா மாடுங்கள்லாம் மொத்தமா கிளம்பி வர ஆரம்பிச்சு. ஈவினிங் ஆனா அவங்க வீட்டுக்கு எல்லாரும் கிளம்பி போவாங்க போல. அவங்க போற வழியில நான் டிஸ்டர்பன்ஸா விளக்கு வேற ஏத்திருந்தேன். என்னோட விளக்கு கிட்ட வந்துட்டாங்க. அப்புறம் அந்த பக்கம் போங்கன்னு சொல்லிட்டு மாடு மேய்க்கிறது கொஞ்சம் தள்ளி விட்டாரு. அப்புறமா போயிடுச்சு. ஒரு பக்கம் கிளைமேட் சேஞ்ச் ஓவர், ஒரு பக்கம் மாடு டிஸ்டர்பன்ஸ், இவங்களெல்லாம் சமாளிச்சுட்டு இந்த வருஷம் கார்த்திகை தீபத்தை எங்க வீட்டுல கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டேன். என்ன மாதிரி உங்களுக்கு ஏதாவது டிஸ்டர்பன்ஸ்லாம் வந்துச்சா, இல்லை எனக்கு மட்டும்தான் அந்த மாதிரி நடக்குதா? கமெண்ட்ல சொல்லுங்க. பாய்.